ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் செஞ்ச சேலட்டை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி டின்னருக்கு ரொம்பவே ருசியான டேஸ்டியான சென்னா குருமா செய்யலான்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. நமக்கு தான் வேஸ்ட் பண்ணுற வார்த்தையே நம்ம லிஸ்ட்லே இல்லை. அதனால் இதை வச்சு எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கசகசா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் நறுக்கி வச்ச 2 தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளியை வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட சுண்டல் சேலட்டை அதில் சேர்த்துக்கலாம். துருவின கேரட், குட்டி குட்டியாக தக்காளி, குட்டி குட்டியாக வெட்டின வெங்காயம், இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டு நம்ம ஏற்கனவே இந்த சுண்டலுக்கு வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்ப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி இதை அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா குழம்ப கொதிக்க விடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இது போல் கிண்டிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். இப்போ இந்த குருமாவில் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. தேங்காய்க்கு பதிலாக நல்லா கெட்டியான பதம் வர்றதுக்காக நம்ம பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா இதை 3யுமே நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதை குருமாவில் இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கெட்டியான பதம் கிடைக்கும். தேங்காய் பிடிக்காதவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதித்ததுக்கப்புறம் குருமா நல்லா தயாராகிருச்சு. ரொம்பவே வாசனையோடும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதை அப்படியே நம்ம இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ருசியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.